So hi friends, இப்போ நம்ம சவுத் பிரிட்ஜ் ரோடை கிராஸ் பண்ணி வந்துட்டோம். ஸோ அப்போ பிக்கரிங் ஸ்ட்ரீட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ டுவர்ட்ஸ் இப்போ நம்ம ரஃபல்ஸ் பிளேஸ் தான் நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ ஈவினிங் இப்போ வந்துட்டு ஒரு 5:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்துட்டு போகிற வழியில் வந்துட்டு நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக இந்த ஏரியா வந்துட்டு கொஞ்சம் போஷாக இருக்கும், அமெரிக்காவுக்கு அந்த மாதிரி இருக்கும். யூஸ்வலாக வந்துட்டு இந்த ஏரியா வந்துட்டு கொஞ்சம் பச்சை பசுமையாகவும் இருக்கும், அந்த சேம் டைம் வந்துட்டு ஒரு சிட்டி. ஆக்சுவலாக வந்துட்டு மெயின் இது ஆக்சுவலாக. ஸோ இந்த மெயினில் தான் வந்துட்டு நீங்கள் எல்லாமே பார்த்துட்ருக்கீங்க. மெயின் ரோட்டு பக்கத்துலேயே வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே இருக்குது. ஃபாரஸ்ட் மாதிரி ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் இடத்துல நீங்கள் ஈவினிங் டைமில் நீங்கள் வாக்கிங் வரதா இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ ஏன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாக்கிங் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். நிறைய பேர் வந்துட்டு ஈவினிங் டைம் ஆஃபீஸ் கோயர்ஸ் தான் நிறைய பேர் இந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும். ஆஃபீஸ் கோயர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 o'clock அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு ரோடு கொஞ்சம் நிறைய பேர் வந்துட்டு ஃபார்மல் சட்டையை போட்டு குறுக்க முறுக்கு நடந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ரோடு வந்துட்டு காலியாக தான் இருக்குது. நம்ம வீக்டேயில் வந்திருக்கோம். இதே நீங்கள் வீக்கெண்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு எதிர்பார்க்கலாம். ஸோ இங்கே நிறைய பில்டிங்ஸ் இருக்குது. ஸோ யூஸ்வலாக வந்துட்டு இந்த இடத்துக்கு நீங்கள் வரதா இருந்தால் நீங்கள் வந்துட்டு ஈவினிங் டைமாக வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் மதியானம் டைம் வரதா இருந்தால் செம்ம வெயிலாக இருக்கும். ஸோ வெயில் டயத்தில் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ டைம் பார்த்துட்டு நீங்கள் வாங்க. ஸோ இந்த இடத்துக்கு நீங்கள் வரணுன்னா நீங்கள் ரஃபல்ஸ் பிளேஸ் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் நடந்து வர மாதிரி இருக்கும். அங்கேருந்து ஒரு பிரிட்ஜ் ஒன்று வரும், அந்த பிரிட்ஜெலாம் தாண்டி டுவர்ட்ஸ் சைனா டவுன் நடந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு ஒன் ரஃபல்ஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் உங்களுக்கு தெரியுது. ஸோ டேரெக்டாக நம்ம அப்படி அங்கே நடந்து போகிறது கிடையாது. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு பிரிட்ஜு ஒன்று வரும், உங்களுக்கு நான் காமிக்கிறேன். ஒரு ஓவர் வாட்டர் பிரிட்ஜ், அது வழியாக நம்ம வந்துட்டு போக போகிறோம். ஸோ இங்கே வந்துட்டு இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ் நம்ம நிறைய எதிர்பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்தியன் ரெஸ்டாரண்ட்ஸ்ன்றது வந்துட்டு பொதுவாக சிங்கப்பூர் ஃபுல்லாக நிறைய இருக்கும். இந்தியன் ரெஸ்டாரண்ட்னாலே நார்த் இந்தியன் ஸ்டைலில் தான் எல்லாமே இருக்கும். பட் நம்ம இங்கே வந்துட்டு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்துட்டு ஹாங்காங் ஸ்ட்ரீட். ஸோ ஒரு ஸ்ட்ரீட்டும் வந்துட்டு ஒரு பேரில் இருக்குது. ஸோ ஹாங்காங் ஸ்ட்ரீட்னு அப்படின்னா ஆப்வியஸ்லி ஹாங்காங்கை எக்ஸ்பிரஸ் பண்ணுற மாதிரி இங்கே நிறையா திங்ஸ் இருக்கிறதுனால தான் வந்துட்டு ஹாங்காங் ஸ்ட்ரீட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ எல்லா இடத்துலையும் வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான காரை நீங்கள் பார்க்க முடியும். சிங்கப்பூரில் நீங்கள் வந்துட்டு காஸ்ட்லியான கார் மட்டும்தான் பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நார்மலாகவே வந்துட்டு பென்ஸு, BMW, ஆடி இதெல்லாமே நார்மல் காராக தான் இருக்கும். டெஸ்லாவே நிறைய கார் இந்த பக்கம் தான் சுற்றிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரோடை கிராஸ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஆக்சுவலாக வந்துட்டு இது சின்ன ரோடு தான், பட் இங்கேயும் வந்துட்டு எதாவது சிக்னல் இருக்கான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. ஏன்னா வந்துட்டு எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சிக்னல் இருக்கும். ஸோ பார்த்து கிராஸ் பண்ணணும். ஸோ பார்த்து அதுக்காக நான் ஃபஸ்ட்டே உங்களுக்கு எச்சரிச்சுக்கிறேன். யூஸ்வலாக பார்த்துட்டிங்கன்னா சிங்கப்பூர் டைமில் நீங்கள் ஈவினிங் டைமில் சுற்றுறது தான் தி பெஸ்ட்டு டைம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் மார்னிங் டைமில் சுற்றுறா உங்களுக்கு கொஞ்சம் வெயிலாக தான் இருக்கும். இங்கே ஏதோ சான் பிரதர்ஸ் 768 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. ஸோ பொதுவாக வந்துட்டு மக்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா யூஸ்வலாக சிங்கப்பூரில் மெயின் பிளேசஸ் மட்டும் தான் போவாங்க. லைக் டேரெக்டாக சென்தோசா போயிடுவாங்க, இல்லைனா வந்துட்டு மெரினா பேயில் வந்துட்டு அந்த சிங்கம் வாயிலேருந்து தண்ணி வரும், அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடுவாங்க. பட் அங்கெல்லாம் போகாமல் இந்த மாதிரி ஸ்ட்ரீட்ஸில் நீங்கள் நடந்து போனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு உண்மையிலே சிங்கப்பூர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். ஸோ இங்கே நிறைய ஹாங்காங் இண்டஸ்ட்ரீஸ் நிறையா இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் வந்துட்டு உங்களுக்கு ஹாங்காங் சம்மந்தமாக நிறைய இதை நீங்கள் பார்க்க முடியுது. ஸோ ஒரு வழியாக நம்ம நடந்து இப்போ வந்துட்டு ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம இந்தியன் ஸ்டைலில் ரெஸ்டாரண்ட், நார்த் இந்தியன் ஸ்டைலில் வந்துட்டு இங்கே இருக்குது. பாம்பே கிரில் அப்படின்னு போட்டுருவாங்க, ஆத்தென்டிக் இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஸோ வெஜ் ரோலு, சாட்டு, பன்னீர் டிக்காலாம் $9.90, வெஜ்ஜு ஷேக் கபாப்லாம் $9.90, தஹி பூரிலாம் $7.90, பன்னீர் டிக்கா காத்தி ரோல் $9.90, வெஜிடபிள் காத்தி ரோல் $9.90, பானிபூரி $7, வெஜிடபிள் ரோல் $9.90, வந்து எதை எடுத்தாலும் $10, பேல்பூரி $7. ஸோ ஒரு வெஜ் ரோல் $10 நம்ம ஒரு காசுக்கு ஒரு 600 rupees அந்த மாதிரி வருது. ஸோ எடுத்தாலே காஸ்ட்லி தான். ஒரு பானிபூரி வாங்கி சாப்பிட்டாலே அதுக்கு நம்ம வந்துட்டு ஒரு 400 ரூபாய் கொடுக்க வேண்டியதாக இருக்குது.
ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பாம்பே கிரில் ஆத்தென்டிக் இந்தியன் ரெஸ்டாரண்ட். ஸோ இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டுக்கு நீங்கள் வந்துட்டு ஃபைன் டைனிங் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஆப்வியஸ்லி நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு சாட் வாங்கி சாப்பிட்றீங்க. ஒரு தகி பூரி, ஒரு நார்மலாக பானிபூரி வாங்கி சாப்பிட்டாலே ஒரு 400 ரூபாய் அந்த மாதிரி ஆகிடும். ஸோ பார்த்து நீங்கள் வந்துட்டு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். வெஜிடேரியன் செட் மீல் $9.90, நான் வெஜிடேரியன் செட் மீல் $10, தந்தூரி சிக்கன் செட் மீல் $12, $13 தான், கிட்டத்தட்ட $12.90 போட்டுருக்காங்க. ஸோ இப்போ நான் வெஜிடேரியன் செட் மீல்லாம் $10, நம்ம ஊர் காசுக்கு ஒரு டேக்ஸோடு சேர்த்து ஒரு 650 இந்தியன் ருபீஸ் வரும். கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஏன்னா எக் கறி மசாலா, ஸோ லேம் குர்மா, மச்லி அரிம்பரி, என்ன இது காஷ்மீரி ரோகன் ஜோஸ். ஸோ நார்த் இந்தியாவிலே வந்துட்டு நார்த் இந்தியன் ஸ்டைலே நிறையா ஒரு ஐட்டம்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஆப்வியஸ்லி இது மெயின் ஏரியாவில் இந்த ரெஸ்டாரண்ட் லொக்கேட்டாக இருக்குது. சிட்டி லிட்டில் இந்தியாவில் தேக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்கும். சின்ன சின்னதாக கடைகள் பக்கத்து பக்கத்துலேயே குட்டி குட்டி கடையாக நிறையா இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்ல நீங்கள் போய் சாப்பிட்றதா இருந்தால் கொஞ்சம் ஃபுட்டு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கம்மியாக இருக்கும். ஸோ இது சிஎம்ஓ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. இந்த சிஎம்ஓ பில்டிங் பக்கத்தில் இந்த பாம்பே கிரில் ரெஸ்டாரண்ட் இருக்குது. ஸோ நான் யூஸ்வலாக வந்துட்டு ஃபேமிலியோடு வந்தீங்க அப்படின்னா ஓகே, நான் காசு ஸ்பெண்ட் பண்ணுறதில் வெல்வர்ஸ் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு தாராளமாக போகலாம். ஆனால் 4 பேர் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு மினிமம் ஒரு $30 வச்சா கூட ஒரு மினிமம் $120, நம்ம ஊர் காசுக்கு ஒரு 100னா 600, 6500 அந்த மாதிரி வந்துடும். ஜஸ்ட் ஃபார் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு ஒரு 6500 ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் பட்ஜெட்டில் நீங்கள் ட்ராவல் பண்ணுறதா நான் சாப்பிட்றதா நினச்சா நீங்கள் வந்துட்டு இந்த திங்ஸ் நீங்கள் 7-Eleven போயிட்டு நீங்கள் வாங்கிடலாம். அங்கே கப் நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஒரு பட்ஜெட் ட்ராவலர் அப்படின்னா கப் நூடுல்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அங்கங்கே 7-Eleven ஸ்டோர்ஸ் இருக்கும். சில 7-Eleven ஸ்டோர்ஸில் உங்களுக்கு ராஃபிள்ஸ் பிளேஸில் கூட பார்த்துட்டிங்கன்னா ஒரு 7-Eleven ஸ்டோர் ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா மெக்பர்சன் பார்பக்யூ சீ ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு இதே மெயின் ரோட்டில் இருக்குது. ஸோ மெயின் ரோட்டில் நீங்கள் பார்க்குற கடைகள் ஆப்வியஸ்லி வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இங்கே பார்க்கலாம் $15 உங்களுக்கு இருக்குது. $15, $20, $25, $30. அப்புறம் வந்துட்டு சால்டர் பெப்பர் பீன் ஸ்கின், ஸோ அதுக்கப்புறம் சால்டட் எக் ப்ரான் பால், காம் ஹியூ ஸ்டிங்ரே, அதுக்கப்புறம் சில்லி பிளாக் பெப்பர் கிராப். இதுதான் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது. $50, $70 அந்த மாதிரிலாம் வருது. $70 அநியாயத்துக்கு காஸ்ட்லி. இங்கே மிக்சட் வெஜ் ரைஸ்னு போட்டிருக்காங்க. ரைஸ் கடைகள் நிறையா இருக்கும் போல். எங்கே பார்த்தாலும் ஃப்ரைட் ரைஸ் நம்ம ஊர் ஸ்டைல் மாதிரி தான் செய்வாங்க. சில நூடுல்ஸ்லாம் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கும். ஸோ நூடுல்ஸ் ஃப்ரைட் ரைஸ்லாம் வாங்கும்போது அதோட எப்படி ப்ரிப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் கேட்டுருங்க. அதை ஃப்ரை பண்ணுவாங்களா இல்லை வந்துட்டு அதை பாடிங் பண்ணி கொண்டு வருவாங்களா, ஸ்டீம் பண்ணி கொண்டு வராங்களா ஃபஸ்ட்டு கேட்டுருங்க. ஸோ ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த ரோட்டில் வந்துட்டு ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் பார்த்தோம், பாம்பே கிரில் ரெஸ்டாரண்ட். அதுக்கப்புறம் நம்ம வேறு எந்த ரெஸ்டாரண்ட்டும் இங்கே பார்க்க முடியல. ஸோ ஆப்போசிட்டில் பார்த்துட்டிங்கன்னா ஏதோ பாலிவுட்னா ஏதாவது கரோக்கே பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல, ஆனால் பாலிவுட் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ இதுதான் வந்துட்டு ராஃபிள்ஸ் பிளேஸில் வந்துட்டு நம்ம ஒரு இடம் பார்க்க போகிறோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அது இந்த பிரிட்ஜ் தான். அது இந்த பிரிட்ஜை தாண்டி போய் ரைட் எடுத்தால் ஃபேமஸ் ஃபுல்லர்டன் ஹோட்டல்லாம் வந்துடும். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே பாலிவுட் ஸ்பைஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. கரோக்கே ஒரு வேளை உள்ள பாருன்னு நினைக்கிறேன். எஸ், அது வந்துட்டு ஒரு பாராக தான் இருக்கணும். இந்த ரிவர் வார்க் அப்படியே ஆப்போசிட்டில் வந்துட்டு இங்கே இந்த பாலிவுட் இருக்குது. ஸோ போய் பார்க்கலாம் அங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஆப்போசிட்டில் கிராஸ் பண்ணி போயிட்டோன்னா அங்கே வந்துட்டு ஏதோ ஒரு பார், ஆல்கஹால்ஸ் வித் சம் ஜாஸ் மியூசிக் கூட உங்களுக்கு வந்துட்டு முக்கியமாக பாலிவுட் சாங்ஸ் போடுற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியன் சாங்ஸ்னாலே வெளிநாட்டுக்காரங்களை பொறுத்தவரைக்கும் பாலிவுட் தான். பட் ஆனால் சிங்கப்பூரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்துட்டு அவங்க கவனிக்கிறது பார்க்குறது எல்லாமே சவுத் இண்டியன் பீப்புள் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க. பட் மற்றபடி பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன் பீப்புள் வந்துட்டு கம்மியாக தான் இருப்பாங்க. கம்பேரிட்டிவ் சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் கொஞ்சம் கம்மியாக தான் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த பாலிவுட் ஸ்பைஸில் ஆக்சுவலாக என்ன இருந்துச்சு அப்படின்னா நான் நினச்ச மாதிரி தாங்க இருந்தது. இது வந்துட்டு பார் தான் ஆக்சுவலாக. அதை வந்துட்டு உள்ள ஆல்கஹால்ஸ் அதெல்லாம் சர்வ் பண்ணுவாங்க. கொஞ்சம் பாலிவுட் சாங்ஸ்லாம் போடுவாங்க. கொஞ்சம் ஜாலியாக இருக்கும், அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே இல்லை. இங்கே கிராஃபிட்டி ஆர்ட் ஒர்க்ஸ் நிறைய பேர் பண்ணுறாங்க சவுத்தில். இதுதான் அந்த பிரிட்ஜு உங்களுக்கு சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தீங்களா, இதுதான் அந்த பிரிட்ஜு. ஸோ இந்த பிரிட்ஜை நீங்கள் கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்துட்டிங்கன்னா சைனா டவுன் பார்க்கலாம். இதை வந்துட்டு ரிவர் வாக் பில்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க.
அப்படியே ஸ்ட்ரைட்டாக போய் ரைட் எடுத்தோம் அப்படின்னா ரஃபல்ஸ் பிளேஸ் பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு அங்கே ஃபேமஸ் போட்டிங்லாம். இந்த நிறைய பேர் இந்த போட்டிங் போவாங்க, கிளார்க் வே, போட் வே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த போட்டிங் வழியாக நீங்கள் போனீங்க அப்படின்னா அந்த சிங்கம் வாயிலேருந்து தண்ணி வரும், அந்த இடத்துக்குலாம் கொண்டு போய் விட்டு உங்களை வந்துட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு கொட்டுன்னு வருவாங்க. ஸோ நான் வந்துட்டு டயத்தில் வந்துட்டு இங்கே போட் எதுவுமே போகலை. ஸோ இந்த போட்டிங் போகிறதுலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நைட் டைம். ஏன்னா பில்டிங்ஸ்லாம் நைட் டைம் வந்துட்டு ரொம்ப வெளிச்சமாக வந்துட்டு கலராக போட்டு சூப்பராக பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே தான் நம்ம இப்போ நின்றுட்டுருக்கோம். ஸோ இந்த இடம் வந்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்கும், இந்த இடத்துல என்ன ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ஸோ ரஃபல்ஸ் பிளேஸில் என்ன ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம்.